ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நாம பார்ட் த்ரீ, சரியா? ஸோ இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா வியூ கியூப் அண்ட் அதோட செட்டிங்ஸ், ஓகேவா? ஸோ வியூ கியூப்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் 3 days மேக்ஸ், சரியா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் வியூ கியூப் அப்படிங்கிறது. வியூ கியூப் வந்து நம்ம ஒர்க் ஸ்பேஸை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுது, சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபைனல் வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். இது 3வது வீடியோ. அந்த 2 வீடியோவும் பார்த்துக்கிட்டு இங்கே வாங்க. பார்ட் 1 பார்ட் 1ல தான் வரும், சரியா? கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு வாங்க. இடையில பார்த்தா புரியாது, சரியா? ஸோ அப்போ நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சரியா? ஸோ நான் ஃபைனலாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3 days மேக்ஸை மங்களகரமாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே ஸோ இது ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன். இன்டர்ஃபேஸ் அண்ட் வியூபோர்ட் செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அகைன் சொல்லிடுறேன். ஓகே, வியூ கியூப். வியூ கியூப் எங்கே இருக்குது அப்படின்னா, வியூன்னா என்ன? இதுதான் வியூஸ், சரியா? அதில் ஒரு கியூப் இருக்குது. கியூப்னா என்ன? கனசதுரம், கரெக்டா? கனசதுரத்தை தான் நாம் என்ன சொல்லணும்னா வியூ கியூப்னு சொல்லுவோம். இங்கே எங்கேயாச்சும் கனசதுரம் இருக்குதா பாருங்க. அப்படியே பாருங்க, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. கீழே இருக்குதா? இல்லை. இது ஆக்சஸ் தான் இருக்குது. இங்கேயும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ரைட் ஆஃப் தி வியூ டாப்பில் இருக்கு, சரியா? இந்த பார்த்தீங்களா? இதைத்தான் வியூ கியூப்னு சொல்லுவோம். இதை வியூ, இது கியூப். வியூவில் ஒரு கியூப் இருக்கு, வியூ கியூப். அவ்வளோதான், முடிஞ்சு. இல்லை வேற ஒன்றுமே கிடையாது. சரி, இது என்ன அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்கலாம். ஒரு பாக்ஸ் எடுத்துட்டேன்னா இங்க, ஸோ இதை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணுறது வேற மெத்தட் இருக்கு, சொல்லி தரேன், சரியா? ஸோ இது வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும், சரியா? இதில் நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து அப்படின்னு இருக்கு. அந்த வி கியூபோட டைரக்ஷன்ஸ் இதில் இருக்கு, சரியா? இதில் இந்த பார்த்தீங்களா இருக்கு. ஸோ அதோட செட்டிங்ஸை நான் எடுத்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? வி கியூபுங்கிறது இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். சார் 4 இடத்துலையும் இருக்குது சார், இங்கே பாருங்க, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்படிலாம் எனக்கு இருக்கக்கூடாது. நான் எங்கே கிளிக் பண்ணுறேனோ அங்கே மட்டும்தான் இது இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. இந்த பார்த்தீங்களா இருக்கு வி கியூபோட செட்டிங்ஸ். அதில் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே, அதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதில் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா கான்ஃபிகர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே இது ஓப்பன் ஆகும். அப்படி இல்லையா, ஸ்டாண்டர்டில் போங்க, வியூபோர்ட் குளோபல் செட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பார்த்தீங்களா இருக்க வியூ கியூப் வரும். ஸோ வியூவில் போய் வியூபோர்ட் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கோங்க. இப்படியும் எடுத்துக்கலாம், சரியா? நீங்கள் வியூவில் போய் வியூபோர்ட் கான்ஃபிகரேஷன் எடுத்தீங்கன்னா வியூபோர்ட் கான்ஃபிகரேஷன் ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கு, ஓகேவா? இங்கே போய் வியூபோர்ட் குளோபல் செட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே டயலாக் பாக்ஸ் தான் வரும். நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணி கான்ஃபிகர் எடுத்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக வி கியூபுக்குள்ளாடி போயிடும். அது இந்த பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸில் தான் இருந்துச்சு. இதில் தான் இருக்கும். வேணும்னா காமிச்சு தரேன் பாருங்க. ஸ்டாண்டர்டில் போய் இதை எடுத்தோம் பார்த்தீங்களா, அங்கே பாருங்க டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ். வியூஸில் போய் வியூபோர்ட் கான்ஃபிகரேஷன் எடுத்தாலும் அதுதான் வரும். அண்ட் இதில் நீங்கள் கிளிக் பண்ணி கான்ஃபிகர் எடுத்தீங்கன்னு நீங்கள் டைரெக்டாக வி கியூப் உள்ளாடி போயிடும், சரியா? நம்ம கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக இதை எடுத்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணக்கூடாது, இதை வந்து செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி மெத்தட் இருக்குன்னு நான் வந்து எனது மாணவர்களாகிய உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி கான்ஃபிகர் எடுத்துக்கிறேன், சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நல்லா பாருங்கள், ஷோ தி வி கியூப்னு இருக்கு. இப்போது ஷோ தி வி கியூப்னு இருக்கிறத நான் வந்து ஆஃப் பண்ணி அப்ளை பண்ணேன்னு வைங்க, வி கியூப் போயிடுச்சு, புரிஞ்சா? இப்போ 2 இடத்துல தான் நீங்கள் எடுக்க முடியும். ஆல்ரெடி நான் இங்கே இதில் இந்த வி கியூபில் ரைட் கிளிக் பண்ணி எடுக்கலான்னு சொன்னேன். இப்போ அந்த வி கியூப் தான் என்கிட்ட இல்லையே, அப்புறம் நான் எப்படி எடுப்பேன் சொல்லுங்கள்? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வியூஸில் போய் வியூபோர்ட் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கலாம், ஆர் ஸ்டாண்டர்டில் போய் வியூபோர்ட் குளோபல் செட்டிங்ஸ் எடுத்துக்கலாம், புரிஞ்சா? இது இல்லைன்னா இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதனால தான் நான் இதையும் எடுத்தேன், புரிஞ்சா? புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாண்டர்டில் போய் வியூபோர்ட் குளோபல் செட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா எடுத்தாச்சு. அதில் வி கியூப் எடுத்துக்கோங்க. நமக்கு வி கியூப் கண்டிப்பாக வேணும், எனக்கு வி கியூப் கண்டிப்பாக வேணும். அதனால் அப்ளை கொடுத்துக்கிறேன், சரியா? ஓகே கொடுத்துடக்கூடாது, அப்ளை கொடுத்துக்கிறேன். எனக்கு வி கியூபுங்கிறது கண்டிப்பாக வேணும், ஆனால் ஒன்லி இன் ஆக்டிவ்
வியூன்னு இருக்கு. ஆக்டிவ் வியூ. இப்ப இதுல எது ஆக்டிவ் வியூல இருக்குங்க பாருங்க. சின்னதா ஒரு ப்ரவுன் கலர்ல ஒரு பார்டர் தெரியுதா? இந்த பார்டர கிளிக் பண்ணா அது வந்து ஆக்டிவ் வியூங்கிறது அர்த்தம். புரிஞ்சா? அதாவது இந்த பார்டர அத நான் எத செலக்ட் பண்ணியிருக்கேன்? இதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்ப இதான் ஆக்டிவ் வியூ. அப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒன்லி இன் ஆக்டிவ் வியூ குடுத்து இப்ப பாருங்க, இங்க எல்லாம் இருக்குதா? இங்க இருக்குது, இங்க இருக்கு, இங்க இருக்குது. அப்ளை பண்ணேன்னு வைங்க. ஓகே குடுத்துட்டீங்கன்னா, இங்க இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. ஆனா இங்க மட்டும் தான் இருக்குது. இப்ப இது ஆக்டிவா இருக்குது, இங்க இருக்குது. இப்ப இத கிளிக் பண்றேன் பாருங்க. டாப் வியூவ. இங்க பாருங்க, இங்க வந்துருச்சு. இங்க பாருங்க, இங்க வந்துருச்சு. இங்க பார்த்தீங்களா? இங்க வந்துருச்சு. ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் நீங்க வந்து வி கியூப வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து நாம பார்க்க போறது வி கியூபோட சைஸ். சின்ன சைஸ் இருக்குதா? இல்ல டினி அப்டின்னா ரொம்ப சின்னது. இப்ப அப்ளை குடுக்குறேன் பாருங்க. இங்க பாருங்க குட்டியா போயிடுச்சு. அந்த அளவுக்கும் வைக்கக்கூடாது. லார்ஜ் குடுத்து அப்ளை பண்ணாலும் இந்த அளவு தான் வைக்கக்கூடாது. ஆனா இந்த அளவு வச்சு நான் உங்களுக்கு அதுல சில பல விஷயங்கள நான் சொல்லி தரேன். சரியா? ஓகே. இப்ப பாருங்க நான் மவுஸ் அதுக்கு மேல கொண்டு போறேன். வச்சாச்சா? இதுல லெஃப்ட்ன்னு இருக்கா? ஓகே. லெஃப்ட் வியூ. இந்த இப்ப இந்த ஹோம் பட்டன பிரஸ் பண்றேன் பாருங்க. ஹோம் பட்டன பிரஸ் பண்ணா நார்மலா வியூ வந்துரும். இப்போ லெஃப்ட் வியூ குடுத்துக்கிறேன். திரும்பவும் இந்த ஆரோ எப்படி வேணாலும். இந்த ஆரோ கிளிக் பண்ணா பேக் வியூ, இந்த ஆரோ கிளிக் பண்ணா ரைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ. அதே மாரி இது டாப் வியூ, பேக் வியூ. புரிஞ்சா? டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ. உங்களுக்கு இதுல எந்த வியூல வைக்கணுமோ நீங்க தாராளமா வச்சுக்கலாம். சரியா? இல்ல எனக்கு திரும்ப வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூ அதாவது 3டி வியூக்கு கொண்டு வரணும். இது ஆக்சுவலி 3டி வியூ தான். டிஃபால்ட் ஷேடிங் வியூன்னு சொல்லுவோம் நம்ம. சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஹோம் பட்டன் இந்த பார்த்தீங்களா குட்டியா வீடு தெரியுதா? சின்னதா ஒரு வீடு மாரி தெரியுதா? அந்த வீட புடிச்சு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்துரும். புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாரி தான் என்ன ஆகுது அப்டின்னா, அது வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இதுக்கு மேல சின்னதா ஒரு ஆரோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆரோவ கிளிக் பண்ணீங்கன்னா, அப்படியே ரொட்டேட் ஆகும். புரிஞ்சுச்சா? ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டே போகும். இந்த பார்த்தீங்களா? ரிவர்ஸ். இது ரிவர்ஸ்ல வரும். இப்போ இதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இது எனக்கு என்ன பண்ணணும்னா, சின்னது பண்ணணும். ஸோ சின்னது பண்ண என்ன பண்ணலாம்? அப்படியே ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கான்ஃபிகர் எடுத்து லார்ஜ்ல போயிட்டு, நான் நார்மல்லே வச்சு அப்ளை பண்றேன். இதுவே போதும். சரியா? இன்ஆக்டிவ் ஒபாசிட்டின்னு இருக்கு. அடுத்தது இது பார்த்துட்டோமா? விக்யூப் சைஸும் பார்த்துட்டோம். இன்ஆக்டிவ் ஒபாசிட்டின்னு இருக்கு. 50% இருக்கு. சரி இந்த இன்ஆக்டிவ் ஒபாசிட்டி அப்படின்னா என்ன? இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, ஓகே குடுத்துக்கிறேங்க. என் மவுஸ் இந்த பார்த்தீங்களா இங்க இருக்கு. இந்த பார்த்தீங்களா க்ரஷர் ராடு தான். இந்த மவுஸ் அப்படியே நான் இங்க கொண்டு வைக்கிறேன் பாருங்க. அதுக்கு பக்கத்துல கொண்டு போன உடனேயே அதோட ஒபாசிட்டி அதிகமாகும். இங்க பாருங்க. நான் மவுஸ எடுக்கிறேன். அது வந்து ஒரு ஆஷ் கலர்ல தெரியுது. மவுஸ வைக்கும்போது ஒயிட் கலர்ல தான் தெரியும் அது. இதுக்கு பேரு தான் ஒபாசிட்டி. அப்போ இது என்ன மேட்டர் என்ன அப்படின்னா, நான் அந்த மவுஸ அதுக்கு மேல அதாவது இப்ப இது ஆக்டிவ்ல இருக்கு. புரியுதா? இது வந்து ஆக்டிவ்ல இருக்கு. அது ஆக்டிவா இல்லாத போது, அதோட ஒரிஜினல் பிரைட்னஸ்ல இருந்து 50% புரியுதா? அதாவது பாதி கம்மி ஆகணும் அப்படின்னு நான் இங்க குடுத்துருக்கேன். இல்லங்க, எனக்கு வந்து இது வெளிச்சமாவே இருக்கட்டும். ஃபுல்லா வேணும்னா 100 வச்சுக்கலாம். 1/4% வேணும் அப்படின்னா 25 வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து 75 வேணும்னா 75 கூட வச்சுக்கலாம். நான் தேவைக்கு ஃபுல்லா வச்சு இப்போ ஓகே குடுத்தேன்னு வைங்க. நீங்க அதுல மவுஸ கொண்டு போனாலும் சரி, போகலனாலும் சரி, அதோட ஒரிஜினல் பிரைட்னஸ் அங்க விசிபிள் ஆகும். புரிஞ்சா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஃபிகர் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இன்ஆக்டிவ் ஒபாசிட்டி 50லே இருக்கட்டும். எனக்கு இப்போதைக்கு கண்ணு நல்லாவே தெரியுது. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு கலவன் ஆவேன். சரியா? 10, 20 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அப்ப எனக்கு வந்து அப்ப நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஃபுல்லாவே வச்சுக்கிறேன். சரிங்களா? நீங்களும் அந்த மாரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். புரிஞ்சாச்சா? இதான் வந்து Vcube செட்டிங்ஸ். சரியா? கீழ 2, 3 விஷயம் இருக்குது. இத வந்து நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஃபைன். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Vcubeல இந்த பாருங்க இருக்கு. இத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா பின்னாடி போகுது. ஆனா எனக்கு அந்த மாரி போகக்கூடாது. நான் இப்போ வந்து ரொட்டேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இத வந்து ஆர்பிட் ஆல்ட்ட பிடிச்சுக்கிட்டு மவுஸோட சென்டர் வீல கிளிக் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னு வைங்க. அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இப்ப நான் அந்த ஹோம் பட்டன பிரஸ் பண்ணேன்னு வைங்க, எனக்கு இந்த மாரி இருக்கு. சரியா? ஓகே. எனக்கு இந்த மாரி இருக்கக்கூடாது. சரியா? நான் வந்து ஒரு டீ பாட் எடுக்கிறேன். சரி அது ஒரு மாடல். அதனால ஓகே. ஓகே. இந்த கலர குடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ எனக்கு எந்த மாரி இப்ப நான் வந்து இத கிளிக் பண்ணா அது எனக்கு அங்க தான் போகுது. கரெக்ட்டா? இங்க பார்த்தீங்களா? அங்க தான் போகுது. ஆனா எனக்கு அந்த மாரி அங்க போகக்கூடாது. நான் இப்படி ரொட்டேட் பண்ணேன்னு வைங்க. இப்படி ரொட்டேட் பண்ணி ஏதோ ஒரு வீல வச்சுக்கிட்டேன்.
திரும்ப அது எனக்கு வந்து நான் ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது இந்த வியூவில் இருக்கணும். இங்க பாருங்க, இப்படி இருக்கணும். புரிஞ்சா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த வியூவை செட் பண்ணுங்க. ஸ்கெட்சப்ல சீன் கிரியேஷன் சொல்லுவோம் நாம. பார்த்துருப்பீங்க. நீங்க ஸ்கெட்சப் தெரியல அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்கெட்சப்ல சீன் கிரியேஷன். அந்த சீனை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சீனை அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த பிளஸ் சிம்பல், சீன்ல இருக்கிற பிளஸ் சிம்பல் இல்லைன்னா வில போய் அனிமேஷன், ஆட் சீன் அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். கரெக்டா? ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும். நான் இந்த சீனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, இதை நான் என்ன பண்றேன்னா, ரைட் கிளிக் பண்ணி, அதாவது இந்த ஹோம் இருக்கு பார்த்தீங்களா, சின்ன குட்டி வீடு. அதில் போய் ரைட் கிளிக் பண்ணி, செட் கரண்ட் வியூ அஸ் ஹோம்ன்றது. செட் கரண்ட் வியூ அஸ் ஹோம் இப்படியும் எடுக்கலாம். இந்த பாருங்க இருக்கு குட்டி ஏரோ. அதை கிளிக் பண்ணீங்கன்னா கூட செட் கரண்ட் வியூ அஸ் ஹோம் இப்படியும் எடுக்கலாம். இங்கே விஷயம் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரியா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதான் ஈஸி. இதில் ரைட் கிளிக் பண்ணி செட் கரண்ட் வியூ அஸ் ஹோம் கொடுத்தாச்சு. முடிச்சு. இப்போ இதான் என்னோட ஹோம் வியூ. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சும்மா அப்படியே ரொட்டேட் பண்றேன் பாருங்க. அப்படியே அங்கே போ, அங்கே ஓடு ஓடு ஓடு. முடிஞ்சா? இப்போ இந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா இங்க அப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? இது மிகவும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதை பார்த்தீங்களா, ரைட் கிளிக் பண்ணி செட் கரண்ட் வியூ அஸ் ஹோம் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ வியூ கியூப்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அதோட செட்டிங்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அண்ட் இந்த செட் கரண்ட் வியூ அஸ் ஹோம்னாலும் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கு, கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை நான் என்ன பண்ணுவேன்னா கிளியர் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, நான் சொல்லித்தரது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னு வைங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். வியூஸ் வருது, நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரிஃபிகேஷன் எனக்கு வந்து கியூரியாசிட்டி. சரி, அந்த கியூரியாசிட்டி வந்து எனக்கு நிறையவே கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தேங்க்யூ. பாய் பாய். சி யூ.